ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ஸோ அதனால் அம்மனுக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது என்னோடய ஸ்டைல் லெமன் ரைஸு. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கிரவுண்ட்நட் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கிரவுண்ட்நட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பருப்பு அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருவேன். எல்லாமே ஜீரகம், உளுந்து பருப்பு, பச்சை கடலை பருப்பு இது எல்லாமே நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டப்பாக்குள்ளே வச்சுருவேன். ஸோ அதுவும் போட்டிருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அம்மனுக்கு இந்த புளி சாதம், லெமன் ரைஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைடே இந்த மாதிரி லெமன் ரைஸ் கண்டிப்பாக அம்மனுக்கு செஞ்சுட்டு நைவேத்தியம் வைப்பேன். அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்பெஷலில் இது நிறைய பேர் போட மாட்டாங்க, இஞ்சி இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரைஸில் மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த தாளிக்கும் போது நான் கொஞ்சமாக மஞ்சள் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா ரைஸ்க்கு பிடிக்கும். ஸோ அதனால் தாளிக்கும் போது ஃபுல்லாக மஞ்சள் போடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறிட்டுக்கப்புறம் லெமன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதில் நான் லெமன் புழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, நான் எப்போவுமே உப்பு கையில் தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா போட்டால் ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சிடலாம். இதில் அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கிறதுக்கு லைட்டாக சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அம்மனுக்கு நைவேத்தியம்